ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேக்கெட் காளான் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, வெள்ளை பூண்டு நல்லா கொட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி அதேமாதிரி நல்லா கொட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி. சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி வச்சுருக்கிறேன் நீள நீளமாக. அப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீறி போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா தூள் இது வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ மண்சட்டி நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் பயன்படுத்திக்கலாம், ஆயில் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் என்ன பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தேவை அப்படி தான். நீங்கள் அளவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அளவாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அது உங்களுடைய பிரியம்தான். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் இப்போ எண்ணெயில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே அப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். சின்ன அடுப்பில் நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கிறேன், நீங்களும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வதக்கலாம், ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். எப்படி வதங்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் டைம் பார்த்து வதக்கியிருக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கியிருக்குது. சின்ன அடுப்பில் ஃபுல்லாக தான் வச்சு வதக்குனேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தக்காளியை ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அதை நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இஞ்சி வந்து வெள்ளை பூண்டு எவ்வளோ எடுக்கமோ அதில் பாதி இஞ்சி எடுத்தால் போதும். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறேன், அப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படி வதக்கலாம். அடுப்பை வேணால் சிம்மில் வச்சுக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் டைம் பார்த்து வதக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தூள்கள்லாம் போட்டுக்கலாம், சரிங்களா? நான் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், மற்ற எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அந்த கறி மசாலா பவுடர் ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ ஒரு காளான் வைக்கிறேன், நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்கன்னா அது தக்கன கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதை நம்ம லைட்டாக விரவிட்டு அப்படி நம்ம காளானையும் போட்டுடலாம், சரிங்களா? காளானையும் போட்டு நல்லா விரவி விட்டுடலாம். சிம்மிலே தான் வச்சுருக்கிறேன், அடுப்பு அதிகம் பண்ணலை, இப்படியே இருக்கட்டும். நம்ம கிரேவி வைக்கிறதுனால அடுப்பு அதிகம் பண்ண வேண்டாம். தண்ணி மட்டும் கொஞ்சமாக கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மிலே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். வெந்துருச்சுன்னா அப்போ நம்ம அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், தண்ணி கலந்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் வந்து நம்மளோட சாய்ஸ் தான், அது ஒரு மணத்துக்காகத்தான் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், காளானும் இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா விரவிட்டோம், கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம், சரிங்களா? ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சிம்மிலே இருக்கட்டும், நம்ம 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு காரம் இதெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. தேவைன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வேணும், மல்லித்தூள் வேணுனாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு. நான் இது ஒரு வேளைக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தான் எல்லாமே போட்டிருக்கிறேன். பாருங்கள், நான் வந்து சிம்மிலே 15 நிமிஷம் வச்சுருக்கிறேன். காளான் நல்லா வெந்துருச்சு, சரிங்களா? இதுக்கு ஒரு பவுட்ரு மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அடைச்சட்டி காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறேன். இது போட்டு எண்ணெய் எதுவும் போட வேண்டாம், அப்படி இப்படி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம கொட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் அப்படின்னா அந்த சோம்பு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டுக்கலாம். இவ்வளோ கணம் போடுறேன், சரிங்களா? அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா வறுத்துட்டோம். இதையும் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம இதை ரெண்டையும் ஆற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம், சரிங்களா?
இப்போ பாருங்கள், இந்த முந்திரி, பெருஞ்சீரகம், கொஞ்சம் பச்சை சீரகம் அந்த வறுக்கல, அதையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ குழம்புல போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். இந்த முந்திரி போடுறதுனால நல்ல ஒரு கெட்டியாக வந்துடும். அதுக்கு தான் அது போடுறோம். பாருங்கள், இப்போ நம்ம முந்திரியை பெருஞ்சீரகம் நுணுக்கி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம். சிம்மிலே தான் வச்சுருக்குறோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. சரிங்களா? இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இறக்கி வச்சுட்டு தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட கலந்துக்கலாம். கலந்துட்டு மல்லித்தழை போட்டுட்டு நம்ம தாளிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், தேங்காய் பால் ஒரு 100 ml அளவு எடுத்துருக்கிறேன். அதை நம்ம ஊற்றிக்கலாம். மல்லித்தழை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு அடுத்து நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம். அடுத்து தாளித்து மட்டும் கொட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்கள், வடைச்சட்டி காஞ்சிருச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன், அன்னாச்சிப்பூ எடுத்துக்கிறேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி இது எடுத்துருக்கிறேன். இது எண்ணெய் காஞ்சோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுடலாம். சரிங்களா? இந்த பொருளெல்லாம் நல்லா ஓரளவுக்கு இதானவுடனே நம்ம அப்புறம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை வெங்காயமும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ தாளிசை நல்லா முருகல் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொட்டிடலாம். குழம்புல கிரேவியில் கொட்டிடலாம். கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க. அப்போ நல்ல ஒரு மணம் வரும். அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, அருமையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.